ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரிகமாபாவுடைய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் உள்ளுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் இங்க மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. சோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனுக்கு ரொம்பவே அதிகமான ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நேத்து ரொம்பவே பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா பினாலே ரவுண்ட் வந்து நடத்துறாங்க. ஸோ இதுல நிறைய பேரோட எதிர்பார்ப்புகள் டைட்டில் வின்னர் யார் தான் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட செப்பரேட் ஃபேன் பேஸ் பொறுத்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லா ஷோவுக்கும் நடக்கிறதுக்கான ஒரு காமனான விஷயம் அப்படி கூட சொல்லாங்க. ஸோ அந்த வகையில வின்னர் யார் அப்படின்ற விஷயத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு சில பர்சன் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபேஷன், ஸ்ரீஹரி, பவித்ரா, ஸோ இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பேர் நிறைய எதிர்பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுஷாந்திகாவுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் டைட்டில் வின் பண்ணியிருக்கிறது இந்த வாட்டி சுஷாந்திகா தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க ஒன் ஆஃப் த டிசர்வ்ட் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுடைய வாய்ஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அவங்களோட தனிப்பட்ட செப்பரேட் ஃபேன் பேஸ்ல இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற அந்த ஒரு ஆரவாரமும் அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை நம்மளை ஃபுல்லாகவே பார்க்க வச்சுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ரொம்பவே சூப்பராக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க, நிறைய க்ரௌடுமே இருந்துச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்டேடியம் ஃபுல்லாக வந்து ஆட்கள் நிரம்பி இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் போதும் ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, இவங்க பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்மளால ஜஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இருக்கக்கூடிய டாப் 6 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பர்ஃபார்மரும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில சுஷாந்திகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு அப்படின்றதாலும் அவங்க தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டிசர்வ் பர்சன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல் இருந்துச்சு. பட் என்னதான் காம்படிஷனா இருந்தாலும் ஸோ டாப் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல யார் வராங்களோ அவங்க ஒருத்தர் தான் அனௌன்ஸ் பண்ண முடியுன்றதுக்காக ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிஜமாவே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், இந்த ஷோ ஆகட்டும் ரொம்ப சூப்பரா இத்தனை நாளா எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டோம். நிறைய ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு இருக்கக்கூடிய இந்த 6 பேருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில நேற்று நடந்த விஷயத்துல எத்தனை பேர் டிசர்வான பர்சன் நினைக்கிறீங்க? ஸோ உங்களுடைய டைட்டில் வின்னர் யாருன்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.